அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 15 மகா சிவராத்திரி நிகழ்கிறதுங்க. இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷத்திற்குரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகா சிவராத்திரி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதிலும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றம் உருவாகவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் விருச்சிக ராசிக்கு இந்த மகா சிவராத்திரி அன்று உருவாகின்ற இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது நற்பலன்களை அடைய பெற போகிறதா அல்லது தீய பலன்களை கொடுக்க இருக்க போகிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக மாற்றம் ஒவ்வொரு விஷயத்திலையுமே வெவ்வேறு வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அதிலும் விருச்சிக ராசிக்கு இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை எதிர்கொண்டாலும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகளோ அல்லது நெருக்கடிகளோ தங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது பல வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கவும் செய்யலாம். அதிர்ஷ்டத்தினுடைய முழு பலன்கள் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலம் உங்களுக்கு பல வகையில் யோகத்தை அளிக்கக்கூடிய வாய்ப்பை நல்கும். அப்படிங்கிறதுனால தடைப்பட்ட காரியங்களில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா இன்றைய காலத்தில் உங்களுக்கு அது சாதகமாகவும் வெற்றியாகவும் முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகின்றது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தலைவலி, நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது. அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்தில் இருக்க பாருங்கள். உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள், வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும். குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க. பணவரவு சாதகமாகவே இருக்கும். நண்பர்கள் தங்களை நாடி உதவியும் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் உதவிகளையும் செய்வாங்க. பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க. பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க. வாகன பயணங்கள்ல சற்று கவனமா இருக்க பாருங்க. தூக்க குறைபாடு வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப முக்கியம். தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும். வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும். புதிய பிஸ்னஸ் யோசனைகளை பின்பற்றுவீங்க. குடும்பத்துல புதிய சேர்க்கைகள், நற்செய்திகள் கிடைக்கப்பெறலாம். பெற்றோர் ஆதரவு கிடைக்கும். பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும். செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ஆனாலும் பழைய நோய்கள் அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. சகோதரர் வகையில் ஒற்றுமை பிறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தாயார் ஆதரித்து பேசுவாங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு. உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும். நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்களால புத்துணர்ச்சி பெறுவீங்க. புது தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க. நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க. பிள்ளைகள் கேட்டதை
பணத்தை வாங்கி தருவீங்க. புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால தீர்வு கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் தழைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் தருவாங்க. புகழ் கௌரவம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க. அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க. உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரத்தான் செய்யும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம். எதிலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீங்க. சொத்து வாங்குறது விற்கிறது லாபகரமாகவே இருக்கும். பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும். தங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கலவையான நிலைகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையவும் ஆரம்பிச்சிடலாம். நீங்க புதிய வீடு கட்ட திட்டமிடலாம். நீங்க ஒரு கூட்டு வணிகத்தில் நுழைந்தா மற்றவர்கள் தங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. துணிச்சலா சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க. விசேஷங்களில் முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் தங்களுடைய உதவியை நாடுவாங்க. பயணங்கள் சிறப்பாகவே அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க. அமோகமான ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே நேரம் கடினமான காரியங்களையும் எளிதாகவே செய்து முடித்திடுவீங்க. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பயணங்களால் மகிழ்ச்சி கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாகவே உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயங்கள் இருக்க பெறுகிறது. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். கனிவாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். அரசால அனுகூலங்கள் உண்டு. வழக்கில் சாதகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. பழைய சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமா மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்க பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். தங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம். சிலருக்கு வீட்டில் ஹோமம் போன்ற தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
தந்தையின் உடல் நலனில் சற்று கவனமாக இருங்க. நண்பர்களால் ஆதாயங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி சகோதரர்களுடன் அனுசரணையாகவே நடந்து கொள்வீங்க. அலுவலக பணியாளர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. ஆனாலும் வேலை பளு அதிகரிக்க செய்யும். சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையும் சிலருடைய சந்திக்க நேரிடக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்க. தொழிலதிபர்கள் வியாபாரிகள் அப்படின்னு வரும்பொழுது லாபம் அதிகரிக்கவும் செய்யலாம். நிறுவனத்தை விரிவுபடுத்தலாம். ஆனால் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. போட்டியாளர்களை சமாளிக்க நீங்கள் கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தற்காலிக இடமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். தந்தையுடன் இருந்து கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிதுர் வழி சொத்துல இருந்த பிரச்சனை சுமூகமாகவே முடியும். சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது.